கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நமது மறைமாவட்டத்தை பொறுத்தவரை 9ஆம் திருவிழா தான் உற்சாகமான எழுச்சியான திருவிழா நாள். அவ்வகையில் கூடியிருக்கிற அருட்தந்தையர்கள் அனைவர் சார்பிலும் உங்களுக்கு உளப்பூர்வமான தூய மிக்கேல் அதிதூதரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மறையுரை கருத்துக்கு செல்வதற்கு முன்னால் இரண்டொரு கவனப்படுத்தல்கள். இந்த ஆலயத்திற்குள் நுழைகின்ற பொழுது திருப்பீடம் புனிதத்தன்மையும் அழகும் வனப்பும் கொண்டதாயிருந்தது. இந்த ஊரினுடைய மக்களை பாராட்ட வேண்டும் போலிருந்தது. காரணம், அழகான ஒரு கோயிலை கட்டிவிடுவது எளிது. கட்டிய கோயிலை ஒட்டடையெல்லாம் இல்லாமல் சீராக பேணுவது அவ்வளவு எளிதானது அல்ல. நான் உள்ளே நுழைந்த பொழுது பார்த்தேன், ஒரு கடுகளவு கூட எந்த அழுக்கும் இல்லாமல் எந்த ஒட்டடையும் இல்லாமல் சீராக வைத்திருக்கிறீர்கள். அது பெரும் சிறப்பு தானே இல்லையா? மிகப்பெரிய சிறப்பு. இன்று போல் இதுபோல் எந்நாளும் இந்த தேவாலயத்தையும் உங்கள் உள்ளங்களையும் அப்படியே பேணுங்கள். காரணம், உங்கள் வீடாக இருக்கட்டும், வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், திருக்கோயிலாக இருக்கட்டும், ஒரு வாரம் நாம் தூய்மை செய்யவில்லை என்றால் அந்த இடத்தில் என்ன படிந்துவிடும்? தூசி படிந்துவிடும். ஒரு மாதம் தூய்மை செய்யவில்லை என்றால் அது அழுக்காகி படிந்துவிடும். 6 மாதங்கள் நீங்கள் தூய்மை செய்யவில்லை என்றால் அது சற்று அச்சமூட்டுகின்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு குப்பையாக மாறிவிடும். ஓரிரு ஆண்டுகள் நீங்கள் தொடர்ந்து தூய்மை செய்யவில்லை என்றால் அது பாழடைந்த ஒரு கட்டிடமாகவே மாறிவிடும் இல்லையா? பாழடைந்த ஒரு கட்டிடமாக மாறிவிடும். எனவே ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதும் நாம் இருக்கிற இல்லங்களை இடங்களை தூய்மையாக வைத்திருப்பதும் அதை போலவே நமது உள்ளங்களை, நமது ஆன்மாவை, எண்ணங்களை ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்துவது. உயர்ந்த எண்ணம் என்பதும் உயர்ந்த வாழ்க்கை என்பதும் ஏதோ ஓராண்டு கால முயற்சி, 10 ஆண்டு கால முயற்சி அல்ல. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமுமான முயற்சி என்பதை உங்கள் திருக்கோயிலை நீங்கள் பேணி வைத்திருக்கிற விதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அது முதல் கவனப்படுத்தல். இரண்டாவது கவனப்படுத்தல், இந்த 9ஆம் திருவிழா என்பது உண்மையில் அருட்தந்தையர்களாகி எங்களுக்கு ஒரு நட்பு ஒன்று கூடலாகவும் அமைகிறது. காரணம், இங்கே கூடி வந்திருக்கிறவர்கள் ஒரு திருவிழா திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு உற்சாகத்தோடும் வந்திருந்தாலும் கூட அடிப்படையில் நாங்கள் அருட்தந்தை டேவிட் அவர்கள் மீது கொண்டிருக்கிற அளவு கடந்த மதிப்பு காரணமாகத்தான் இங்கே இருக்கிற பலரும் நாங்கள் வந்திருக்கிறோம். காரணம், அவர் சாதாரண ஒரு அருட்தந்தை அல்ல. அருட்தந்தையர்களில் ஒரு உண்மை உள்ள அருட்தந்தை. ஒருபோதும் துளி அளவும் அவரிடம் பொய் இருக்காது. எதுவானாலும், சொல்லானாலும் சரி, செயலானாலும் சரி, த இன்டெகிரிட்டி ஆஃப் ட்ரூத் என்று சொல்வார்கள். அந்த உண்மையின் அழகு என்பது கொண்ட ஒரு அருட்தந்தை உங்களுக்கு பங்கு தந்தையாக இருக்கிறார். அவருடைய நட்பு கருதித்தான் நாங்கள் எல்லாம் இந்த திருவிழா ஒன்று கூடலுக்கு கூட வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம், எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் வந்திருக்கிறோம். மூன்றாவதாக எனக்கு இந்த நாளில் மகிழ்ச்சி என்பது, ஒரு மிக்கேல் அதிதூதர் அவரை பாதுகாவலாக கொண்ட ஒரு தேவாலயத்தில் 9ஆம் திருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கிறேன் என்பது. காரணம், ஏறக்குறைய 32 ஆண்டுகளுக்கு முன்பு, 92 என்றால் 33 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போது 60, 65, 50, 55 வயதுகளில் இருக்கிறவர்களுக்கு அதை நினைவு கூற முடியும். மணலிக்குழி விழை என்று ஒரு கோயில் திக்கணங்கோட்டிலிருந்து குளச்சல் செல்கின்ற வழியில் இருக்கிறது. பார்த்திருப்பீர்கள் இல்லையா? அந்த கோயிலுக்கு நான் தான் பொறுப்பாக இருந்தேன். அப்போது அது கிளை கோயில், மிக்கேல் அதிதூதர் கோயில். ஒரு நள்ளிரவில் அந்த கோயிலை எரித்து விட்டார்கள், இடித்து விட்டார்கள்.
அந்த கோயிலை நள்ளிரவிலேயே நாங்கள் கட்டி எழுப்பிய அந்த அனுபவமும், அதன் பிறகு ஒரு 2 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடி இன்று சாலையோரத்திலே அந்த கோயில் இருப்பதை பார்க்கிற போது உள்ளம் நிறைவாகும். எதை இதற்கு சொல்லுகிறேன் என்றால், அப்போது அந்த போராட்டத்திற்கு மயிலோட்டில் இருந்த மக்களும் உற்ற துணையாக உறுதுணையாக இருந்தார்கள். எத்தனை பேர் இங்கு இந்த நாளில் கூடியிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் பெரும் துணையாக நின்ற சில ஊர்களில் மயிலோடு ஊரும் ஒரு ஊர். மணலிக்குழிவிளை என்கின்ற அந்த ஆலயத்தினுடைய வரலாறு சாதாரண வரலாறு அல்ல. கோட்டாறு குழித்துறை மறைமாவட்டங்கள் மட்டும் எழுத வேண்டிய ஒரு வரலாறு அல்ல. அது இந்திய திருச்சபை, உலக திருச்சபை அறிய வேண்டிய ஒரு வரலாறு. இன்னும் எழுதவில்லை, கட்டாயம் எழுதுவோம். 2 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த ஒரு பெரும் போராட்டம். அந்த போராட்டத்திற்கு துணை நின்ற ஊர்களில் இந்த ஊரும் ஒன்று. 33 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஊரில் திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றுதான் கிடைத்திருக்கிறது. எனவே நான் அந்த நினைவுகளோடு அன்று கலந்து கொண்டவர்களுக்கும் அன்று பங்களிப்பு செய்தவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த ஊரில் இருந்த பொழுது திருப்பலி நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் நான் உதவி பங்கு தந்தையாக முதலில் இருந்தது 34 ஆண்டுகளுக்கு முன்பு முளகுமூட்டில் இருந்த பொழுது 91ஆம் ஆண்டு 1991ஆம் ஆண்டு ஒரு திருப்பலிக்கு நான் இங்கே திருவிழாவின் போது வந்திருக்கிறேன். அதற்கு பிறகு இப்பொழுது வருவதிலும் மகிழ்ச்சி. அந்த கோயில் மணலிக்குழி கோயில் மிக்கேல் அதிதூதர் கோயில். நான் நவீன அடிமைத்தனம் என்றல்ல, அந்த அங்கேயும் இந்த இதை பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்து அதை சொல்லணும்னு நான் நினச்சி வரல. இந்த அழைப்பிதழை பார்த்த பொழுதும் மிக்கேல் அதிதூதர் ஆண்டவரை பார்த்த போதும் எனக்கு அந்த நிகழ்வு நினைவுக்கு வந்தது. பொதுவாக பூசை முடிஞ்ச பிறகு மணலிக்குழி விளையில தான் பழைய கோயில், இப்போ இருக்கிற கோயில் அல்ல, எல்லாரும் போய் மிக்கேல் ஆண்டவருக்கு ஒரு தொட்டு முத்தம் செய்துட்டு போவாங்க. எல்லாரும் வந்து மிக்கேல் தொட்டு முத்தம் செய்வோம் இல்லையா? அது ஒரு பழைய ஆட்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இருக்குதான்னு தெரியல. ஒரு பாட்டி மட்டும் என்ன செய்வாங்கன்னா, மிக்கேல் ஆண்டவரையும் தொட்டு முத்தம் செய்வாங்க. கீழே ஒரு விஷயம் இருக்கு பத்தியலா, யாரு சாத்தானையும் தொட்டு முத்தம் செய்துட்டு போவாங்க. இது நான் பின்னாடி இருந்து ஒரு 3, 4, 5 வாரம் பார்த்துட்டே இருந்தேன். அவர் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாட்டிக்கு வந்து கண்ணு கொஞ்சம் பிரச்சனையோன்னு எனக்கு ஒரு மனசுக்கு தோணலை, கண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் மிக்கேல் ஆண்டவருக்கு காலை தொடுறது மாதிரி நினச்சவங்க பிசாசை தொட்டு வணக்கம் வச்சுட்டு போகிறாங்களோன்னு ஒரு நாள் லேசாக கூப்பிட்டு கேட்டேன், பாட்டி எப்படி இது இந்த நீங்கள் வந்து மிக்கேல் ஆண்டவரையும் தொட்டு கும்பிடுறிய, இந்த பிசாசையும் தொட்டு கும்பிடுறிய, தெரிஞ்சுதான் செய்யலாம் இல்லை தெரியாமல் செய்யலான்னு. எனக்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சுதான் செய்கிறேன் சாமி அப்படின்னா. ஏன் பாட்டி அப்படி செய்கிறிய அப்படின்னு கேட்டால், சாமி நான் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கேன் பார்த்துடுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு பாவம் நான் செய்தது கிடையாது. அதனால் கட்டாயம் எங்கே தான் போவேன்னா பரலோகத்துக்கு தான் போவேன், இதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒருவேளை தப்பி தவறி நரகத்துக்கு போயிட்டேன்னா அங்கேயும் நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு யாராவது வேணும் இல்லை சாமி. அதனால தான் யாரையும் தொட்டு ஒரு வணக்கம் வச்சுக்கிறேன், போனால் போகுது, காசா பணமா ஒரு தொட்டு கும்பிடுதல் தானே. இது அந்த அந்த நினைவு, சந்தர்ப்பவாதம் என்பதும் வசதி என்பதும் நவீன அடிமைத்தனங்களில் ஒன்று என்கின்ற கருத்தை பின்னால் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். நான் இந்த மணலிக்குழிவிளை தொட்டதுமே அந்த பாட்டி என் மனதிற்கு வந்தார்கள். அவர்கள் பரலோகத்தில் தான் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன், இருக்க வேண்டும் என்றும் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நவீன அடிமைத்தனங்களை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால் இயேசுவனுடைய பார்வையில் இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையில் நின்று பார்ப்போம். அடிமைகளுக்கு வீட்டில் உரிமை உள்ள இடம் இல்லை, பிள்ளைகளுக்குத்தான் உரிமையான இடம் உண்டு. இறைவன் நமது குற்றங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் என் பிள்ளைகள் என்கிறார். இப்போ இதில் இருக்கிற யாராவது தவறு செய்யாதவர்கள் யாராவது உண்டா? கை தூக்குங்க. ஒரு பாவமுமே செய்ததில்லை, ஒரு குற்றமுமே எங்கள் வாழ்வில்லைன்னு சொல்கிறவங்க யாராவது கை தூக்குங்க. நான் கை தூக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில் குற்றங்கள் உண்டு, தவறு உண்டு. ஒரு குற்றமும் செய்யாதவர்கள், ஒரு பாவமும் செய்யாதவர்கள் இங்கே இருக்கக்கூடாது. எங்கே போயிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும். நாம் எல்லோருமே தவறு செய்கிறவர்கள், குற்றம் செய்கிறவர்கள். எனில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நமக்கு தருகிறார் என்றால்,
இந்த ஊதாரி மைந்தன் ஊமையில் ஒரு அழகான காட்சி வரும். எனக்கு அந்த ஊதாரி மைந்தன் ஊமையிலேயே மிகவும் பிடித்த அது ஒரு அழகான கதையாடல். அந்த கதையாடலில் பல காட்சிகள் உண்டு. அந்த காட்சிகளில் எனக்கு பிடித்த அந்த காட்சி என்பது, ஒவ்வொரு நாளும் தகப்பனானவன் வாயிலில் வந்து நின்று என் மகன் திரும்பி வரமாட்டானா, என் மகன் திரும்பி வரமாட்டானா. திரும்பி வருதல் என்பதுதான் இறைவனுடைய மன்னிப்பின் அடிப்படை. நீ இதுவரை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் திரும்பி வாருங்கள், என்னிடம் வாருங்கள். ஒவ்வொரு நாளும் வாயிலில் வந்து நின்று என் மகன் திரும்பி வரமாட்டானா என்று ஆசையோடு ஆதங்கத்தோடு உள்ளார்ந்த உணர்வு ஒரு பேரெழுச்சியோடு காத்திருக்கிற அந்த தந்தையை போலத்தான் இறைவன் இருக்கிறார். நம்மையும் அவர் அப்படித்தான் அவர் எதிர்நோக்குகிறார். மனம் திரும்பி என்னிடம் வாருங்கள். பழைய அடிமைத்தனங்கள் அவற்றினுடைய புதிய வடிவங்கள் தான் புதிய அடிமைத்தனங்கள். அப்படி ஒன்றும் புதிதாக பெரிதாக ஒன்றும் மாறிவிடவில்லை. ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு இயேசு அடிப்படையில் எவற்றையெல்லாம் மிக மிக மோசமான அடிமைத்தனங்களாக கருதுகிறார், வரையறுத்து தந்தார். நமக்கு பாவம்னாலே யாரு புதுநன்மை எடுக்கிற நேரம் ஒரு 4 பாவம் 5 பாவம் சொல்லி தந்திருப்பாங்க இல்லையா? அந்த 5 பாவங்களை பாவ சங்கீர்த்தனத்துக்கு போறவங்க இந்த 5 பாவங்களை தவிர்த்து வேற ஏதாவது பாவங்களை சொல்லியிருக்கலாம்? யாராவது சொல்லியிருக்கலாம்? என்ன பாவங்கள்லாம் சொல்லுவீங்க நீங்க? அதுவும் சின்ன பிள்ளைங்க பாவம் டென்ஷன். நான் முளமூட்டில் இருக்கிற நேரம் ஒரு பெரிய டீம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்து முதல்ல போனோன்னு என்ன சொல்லணும்? சுவாமி நான் பாவியாக இருக்கிறேன். பாவம் அந்த சின்ன பிள்ளை என்கிட்ட எத்தனை பேர் டென்ஷனில் வந்து பாவி நான் சுவாமியாக இருக்கிறேன்னு சொன்ன நிறைய பேர் உண்டு. இப்போ அந்த பொய் சொன்ன, களவு செய்த, கெட்ட வார்த்தை பேசின அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி அல்ல. நம்ம சாகிற வரைக்கும் இந்த 4 பாவத்தை தாண்டி வேற போகவே போகாது. போகுமா? போகாது. இதுலயே தான் நிற்கும். அதனால நமக்கு வந்து பாவம்னா இந்த 3-4 ஒரு விஷயம்தான். புதநன்மை எடுக்கிற நேரம் சொல்லித்தரப்பட்ட பாவங்கள் அப்படிங்கிறது. பாவங்கள் தான் அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்றால் பாவம். எது அடிமைப்படுத்துகிறதோ அது பாவம். இது இந்த 4-5 சொல்லுவோம். இப்போ இயேசுவை பொறுத்தவரையில் எதெல்லாம் பாவம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வரையறுக்கணும். அப்போதான் இந்த காலத்திற்கு அதை பொருத்த முடியும். யாராவது மயிலோட்டு மக்கள் அறிவாளிகள், புத்திசாலிகள், அந்த காலத்திலேயே படித்தவர்கள். இப்போ இன்னைக்கு நான் இன்னொரு கவனப்படுத்தல் பாராட்ட வேண்டியது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஊர்ல இருந்து வெளியே திருமணமாகி சென்ற 108 பேரை இன்று நீங்கள் நினைந்து இந்த திருப்பலியிலே வாழ்த்தி இருக்கிறீர்கள். இறைவனுக்கு அவர்களையும் அவர்களினுடைய விருப்பங்களையும் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. அது ஒரு நல்ல செயல். வெளியூருக்கு போனவர்கள் இந்த ஊரினுடைய மறைபரப்பாளர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் நன்றாக வாழ்ந்தால் இந்த ஊரை அந்த ஊர்க்காரர்கள் 108 ஊர்க்காரர்களும் பாராட்டுவார்கள், சிறப்பாக சொல்வார்கள். இந்த 108 பேர் ஒரு நல்ல எண். ஏன்? அவசர உதவிக்கான எண் 108. அதனால வந்து மயிலோட்டுக்கு என்ன தேவைன்னாலும் நீங்க யாரை முதல்ல அவசர தேவைக்கு அழைக்கலாம். இந்த ஊர்ல இந்த வெளியே போனவங்களை நீங்க அழைக்கலாம். கோயில் கட்டணுமா, பள்ளிக்கூடம் கட்டணுமா, வேற ஏதாவது செய்யணுமா, அவசர உதவின்னா யார் தான் முதல்ல வந்து நிற்கணும்? மருமக்கள். வெளியூருக்கு மருமக்கள் போனவங்களை நீங்க தைரியமா கூப்பிடலாம், அது வேறு. அவர்களை நானும் அருட்தந்தையர்கள் சார்பில் வாழ்த்துகின்றேன். முதல் இயேசுவை பொறுத்தவரையில் பெரிய பாவம் என்ன பாவம்? யாராவது சொல்லுங்களேன். சொன்னா நான் வந்து ஒரு இன்னைக்கே வந்து அது சொல்றவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் பரிசு ஃபாதர்ட்ட கொடுத்துட்டு போறோம். முதல் பாவம் யாராவது சொல்ல? 5000 ரூபாய் பரிசு. இன்னும் 5 செகண்ட்ல சொல்லணும். 5 செகண்ட் சும்மா அப்படி அடிச்சு பாருங்க, ஒருவேளை சரியா வரும். ஒரு பக்கத்தில் வந்துட்டாங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம், கொடுத்துட்டு போறேன், பார்த்து வாங்கிடுங்க. இந்த மன்னிப்புங்கிறது அது ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது. வந்து அது 2வது இதில் வரும். ஆனால் முதல்ல உள்ளது ஒரு முக்கியமான பாவம். நம்ம எல்லாம் பாவமாகவே நினைக்க மாட்டோம். ஒரு குழு ஒன்று கொடுக்கட்டுமா? இப்போ பரிசு தொகை குறைஞ்சிடும், 2000 ரூபாய் ஆகிடும். 5000 கிடையாது, குழு கொடுக்குறோம்ல. இயேசு அதிகமாக திட்டினது யாரை திட்டினார்? யாரை திட்டினாரு?
உங்களுக்கு பரிசெல்லாம் கிடையாது. யார ரொம்ப திட்டினார் சொன்னார் வந்து, யார் பரலோகம் போனால் நீங்க போக மாட்டீங்கன்னார். யாரை பார்த்து சொன்னார்? பரிசேயர்களை பார்த்து சொன்னார். பரிசேயர்களை பார்த்து தான் சொன்னாரு, உங்கள் கண் முன்னால் ஆயக்காரர்களும் பாவிகளும் விபச்சாரிகளும் குடிகாரர்களும் எல்லோரும் பரலோகம் போவதை காண்பீர்கள், ஆனால் நீங்கள் போக மாட்டீர்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் நீங்கள் அப்படின்னு கடுமையா திட்டுவார். இவ்வளவுக்கும் பரிசேயர்கள் மோசமானவங்களா? கிடையாது, உண்மையிலே கிடையாது. பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், சரியாக அந்த ஒவ்வொன்றையும் சட்டப்படி செய்கிறவர்கள். 6 மணிக்கு கோயிலுக்கு வரணும்னா டான் அப்படின்னு கோயிலுக்கு இருப்பாங்க. கோயிலுக்கு வருவாயில் 7% 10% கொடுக்க வேண்டும் என்று விதி இருந்தது, கொடுப்பார்கள். 40 நாட்கள் நோன்பு, ஒரு சொட்டு எச்சில் கூட விழுங்கக்கூடாது என்பது சட்டம். அந்த சட்டத்தை அவர்கள் அப்படி கடைபிடிப்பார்கள், பேணுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா சொல்லுங்க? நல்லவங்களா கெட்டவங்களா? கோயிலுக்கு வருவாங்க, ஜெபமெல்லாம் செய்வாங்க, எல்லா சட்டங்களையும் சரியா செய்வாங்க, நோன்பை கடைபிடிப்பாங்க, கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய சதவீதத்தை கொடுத்துருவாங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்களா கெட்டவங்களா? நம்ம ஊர்ல அவங்கள என்ன சொல்லுவோம்? நல்லவங்க தானே சொல்லுவோம். ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். யார், மீண்டும் சொல்கிறேன், ஆயக்காரர்களும் பாவிகளும் உங்கள் கண் முன்னால் பரலோகம் செல்வதை காண்பீர்கள், நீங்கள் செல்ல மாட்டீர்கள். காரணம் என்ன? காரணத்தை சொல்லுங்க. இப்ப 5000க்கு மாறிடுவோம். காரணம் என்ன? நீங்கள் அதாவது பரிசேயர்கள் கடின இதயம் கொண்டவர்கள். கடின, சத்தமா சொல்லுங்க, கடின இதயம் கொண்டவர்கள் அப்படின்னா என்னது? கடின இதயம் என்ன? நல்ல ஸ்ட்ராங் ஹார்ட்டா வந்து ஹார்ட் அட்டாக்கே வராதுதான். ஆணவம் கொண்டவர்கள், திமிர் பிடிச்சவங்க. திமிர்னா சாதாரண திமிர் இல்ல. ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்குது, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றது? இந்த எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றது, நீங்க என்ன சொல்ல வேண்டி இருக்குது? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதயத்தில் ஆணவம் என்பது ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையில் முதல் பாவம். இதயத்தில், ஏனென்றால் உங்கள் இதயத்தில் இரக்கம் இல்லை, உங்கள் இதயத்தில் அன்பு இல்லை, உங்கள் இதயத்தில் விட்டு கொடுத்தல் இல்லை, உங்கள் இதயத்தில் அரவணைக்கின்ற விசாலமான உள்ளம் இல்லை. உங்கள் உள்ளத்தில் இறைவனிடம் சரணாகதி அடைந்து இறைவனுடைய குரலை மட்டும் வழிநடத்துதலை கேட்டு செல்கின்ற அந்த அறப்பணிவும் ஆன்மீக பணிவும் இல்லை. நீங்கள் கடின இதயம் கொண்டவர்கள், எங்களுக்கு தெரியும், வேறு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அந்த அக ஆணவம் தான் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையில் முதல் பாவம். நவீன காலத்தில் இது கொஞ்சம் நமக்கு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாங்கிற. அதனால வந்து நவீன ஒரு அடிமைத்தனங்கிறது நிறைய இருக்குது. டெக்னாலஜி பேஸ்ட் இருக்குது, லைஃப் ஸ்டைல் பேஸ்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க, பின்னாடி வருவோம். ஆனால் பழையனவற்றினுடைய தொடர்ச்சி என்பது அந்த அடிப்படைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆணவம், அக ஆணவம் என்பதும் திருந்தா மனம் என்பதும் தான் இயேசுவை பொறுத்தவரையில் முதல் பாவம். இரண்டாவது ரொம்ப அழகா சொன்னாங்க. என்னது? மன்னிப்பு பத்தி சொன்னாங்க. இந்த மன்னிப்புங்கிறது இயேசுவை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு உண்மையிலேயே எத்தனையோ மதங்களினுடைய எல்லா கோட்பாடுகளையும் படித்து பார்த்தாலும் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை புரட்சித்தன்மை என்பது, புரட்சின்னா ஏதோ அந்த அரசியல் புரட்சி அந்த புரட்சியெல்லாம் இல்லை, அடிப்படையில் ஒரு கோட்பாடாக அதனுடைய இந்த வரலாற்றில், மனிதகுல வரலாற்றில் எவருமே எண்ணி பார்க்க முடியாத மாபெரும் புரட்சி என்பது அதனுடைய மன்னிப்பு கோட்பாடு. நீங்க நினைச்சு பாருங்க, சிலுவையில் அறைந்து ஊடுருவ குத்தியவர்களை கூட ஆண்டவர் இயேசு பார்த்து என்ன சொல்கிறார்? பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இது கேட்கறதுக்கு வந்து ஏதோ கவித்துவமானது போல அழகானதாக இருப்பது மட்டுமல்ல, இதற்குள் இருக்கின்ற
ரெவல்யூஷனரி கேரக்டர் என்பது சாதாரண புரட்சித்தன்மை அல்ல, அது மிக பெரும் ஒரு புரட்சி கோட்பாடு. இதை புரிந்து கொண்ட பிறகுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வானகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கின்ற அந்த பிரேயரை சொல்கிறோம்ல, அந்த பிரேயரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் ஒருத்தர் சொல்லுங்களேன். எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சது. சரி, எனக்கு பிடிச்சது சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதும் என்னை ஒரு வகையான திகைப்படைய செய்ததும் எளிமையான வரி. வானகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை என்கின்றதில் எளிமையான, ஆனால் என்னை அப்படி அதிர்ச்சி அடைய செய்து திகைக்க செய்த ஒரு வரி என்பது மிக மிக எளிமையான ஒரு வரி. என்ன வரி? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். இதுல என்ன திகைக்கிறதுக்கு இருக்கு? என்ன திகைக்கிறதுக்கு இருக்கு? மயிலோடனா அறிவாளிகள்னு எல்லாம் நாங்கள் நம்புகிறோமா? அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். ரொம்ப படித்தவங்க, அந்த காலத்திலேயே அரசு உத்தியோகத்துக்கு நிறைய பேர் போனாங்க, இப்படிலாம் பெருமையாக இந்த சுற்று வட்டாரத்தில் பேசிக்குவாங்க. எப்போ? 90ல் நான் ஃபாதராக இருந்தப்போ. இதில் என்ன மகத்துவம் இருக்கு சொல்லுங்க? எங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை, குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? யாராவது பிள்ளைங்க சொல்லுங்களேன், படிச்ச பிள்ளைங்க சும்மா சொல்லுங்களேன், ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. இந்த மைக்கில் எழுந்துன்னு சொல்லுங்க. வேண்டாமா? அதாவது ப்ரீ கண்டிஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, முன் நிபந்தனை. இது ரொம்ப முக்கியம். முன் நிபந்தனை, ப்ரீ கண்டிஷன். ஆண்டவருடைய மன்னிப்பு அளவற்று இருக்கிறது தான், எல்லையற்று இருக்கிறது தான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ப்ரீ கண்டிஷன் இல்லாதது கிடையாது. ஆண்டவருடைய மன்னிப்பு அளவற்றது, எல்லையற்றது. ஆனா ஒரே ஒரு அப்படி அழகான கண்டிஷன் போடுறாரு பார்த்தீங்களா? நீங்கள் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை மன்னித்து விட்டு என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள், நான் கொடுத்து விடுகிறேன். இது ரொம்ப சாதாரணமா தெரியலாமா? நான் படிச்சு படிச்சு ஒவ்வொரு நாளும் நினைச்சு உண்மையிலேயே காலையில் எழுந்து ஒரு ஜெபித்து கொண்டே நடக்கிற போது மனதிற்கு வருவது எவ்வளவு ஒரு பிரில்லியன் ஜீசஸ், எவ்வளவு அழகான பிரில்லியன்ஸ் அதுக்குள்ள இருக்கு பாருங்க. எங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். இது ரொம்ப அற்புதமானது. அதோடு நீட்சியாக எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த மன்னிப்பு என்பது மீட்பளிக்கும் மன்னிப்பு, இலவச மன்னிப்பு நினைக்காதீங்க. ஒரு நாளும் இலவச மன்னிப்பு கிடையாது. மீட்பளிக்கும், ஆங்கிலத்தில் ரிடம்டிவ் ஃபர்கிவ்னஸ் என்று சொல்லுவார்கள். ரிடம்டிவ் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா, எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச அந்த காட்சிகள் தான். அதெல்லாம் நீங்க காட்சிப்படுத்தி பார்க்கணும். விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வருகிறார்கள். மோயிசன் சட்டப்படி கல்லால் எறிந்து இவளை கொல்ல வேண்டும், நீர் என்ன சொல்கிறீர் என்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறார். அவர் அமைதியாக இருந்துவிட்டு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இந்த பெண் மீது கல் எரியட்டும் சொல்றார். இது முதல் ஸ்டெப்ல அந்த இடத்துல இயேசு எடுக்கிற ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுங்க சின்ன பிள்ளைங்களா, நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் தவறு செய்திருக்கிறாளா இல்லையா என்று கேட்டால், ஆம், அவள் தவறு செய்திருக்கிறாள், குற்றம் செய்திருக்கிறாள். ஆனால் அந்த இடத்தில், இங்கே நாம் 2000 பேர் நிற்கிறோம், 2001 ஆளாக
அந்த குற்றம் செய்த தவறு செய்த அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் நிற்கிறாள். இவர்களில் 2001 பேரில் அதிகம் காயப்பட்டிருப்பது யார்? அதிகம் காயப்பட்டிருப்பது யார்? யார்? அது கூட சொல்ல முடியலையாமா யார்? அதிகம் நொந்து போய் நொறுங்கி போய் சுமையாகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பலரால் ஒரு தவறாக பேசப்பட்டு உண்மையில் இந்த சமூகத்தின் விளிம்பில் நிற்பது யார்? நல்லவர்களாக இருக்கிற 2000 பேரா? இல்லை, சீரழிந்து சீர்குலைந்து இந்த உலகால் பல அசிங்கமாக பார்க்கப்பட்டு காரி உமிழப்பட்டு நிற்கின்ற ஒரு பெண்ணா? யார் இதில் அதிகமாக காயப்பட்டு நிற்பது? அந்த பெண் தான். அதை இயேசு காண்கிறார். பிறக்கும் பொழுது அந்த பிள்ளை பெண் பிள்ளையாகத்தானே இருந்திருக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே வாழ்வின் பயணத்தில் அது திசை மாறிவிட்டது. 20 ஆண்டுகள் நன்றாக வாழ்ந்து 21வது வயதில் திசை மாறி இருக்கலாம். 18 வயது வரை நன்றாக வாழ்ந்து 19வது வயதில் ஒருவேளை திசை மாறி இருக்கலாம். நம் சமூகம் 18 ஆண்டு காலம் வாழ்ந்த நல்ல வாழ்க்கையை பற்றி தீர்ப்பு எழுதாது. மாறிப்போன அந்த ஒரு ஆண்டு ஒரு வாழ்க்கையை பற்றி தான் தீர்ப்பு எழுதும். இயேசு the radical forgiveness என்று சொல்வார்கள். அந்த இடத்தில் வேறு எல்லோரையும் விட அதிகம் காயப்பட்டிருப்பது இந்த பெண் தான். அவளோடு தான் நிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து, உங்களில் பாவம் செய்யாதவன் இந்த பெண் மீது முதலில் கல்லெறியட்டும். நான் பார்க்கிறேன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சட்டங்களும் பாதுகாப்பும் சமூக பார்வைகளும் மிக மிக பிற்போக்காக இருந்த ஒரு காலம். இன்னைக்கு நான் எங்க ஃபாதரா இருக்கிறேன், ஊர்லயே ரொம்ப கெட்ட பேர் வாங்கின ஒரு ஒரு லேடின்னு வச்சுக்கோ, ஒரு பெண் நம்மகிட்ட வந்து ஏதோ பேசணும்னு வந்தா நான் அவ்வளவு கம்ஃபர்டபுளா அவங்கள வரவேற்பேனா சொல்லுங்க? நானே பயப்படுவேன். ஐயோ இவங்களை கூப்பிட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தா நமக்கு ஊர்ல கெட்ட பேரு வரப்போகுதேங்கிற ஒரு அச்சம் 2025 எனக்கு இருக்கும். தயவு செய்து வேணாமா அப்படி வெளியே பேசிட்டு காட் பிளஸ் யூ அப்படின்னு அனுப்பிதான் வைப்பனை தவிர அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கு எனக்கு தயக்கமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த ஊரில் என்ன சொல்லிவிடுவார்களோ என்கின்ற அச்சம் இருக்கும். இயேசுவுக்கு இருக்கவில்லை. அந்த பெண்ணோடு நிற்கிறார், அந்த பெண்ணுக்காக நிலைப்பாடு எடுக்கிறார். அவங்க எல்லாம் மனசாட்சி உறுத்தப்பட கற்களை கீழே விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். இப்போதான் மீட்பளிக்கும் உரையாடல், ரிடெம்ப்டிவ் டயலாக். அந்த மன்னிப்பு என்பது அந்த பெண்ணை மறு வாழ்வுக்கு மீட்டு கொண்டு வரவில்லை என்றால் இயேசு தோற்று போய் விடுவார். இயேசு தோற்று போய் விடுவார். அந்த மீட்பளிக்கும் மறு வாழ்வுக்கு இயேசு உரையாடுகிறார். மாதே, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், நானும் உன்னை தீர்ப்பிடேன். அமைதியாக போ, இனிமேல் பாவம் செய்யாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இனிமேல் பாவம் செய்யாதே, திருந்து, மனம் திரும்பு. இதைத்தான் நாம் மீட்பளிக்கும் உரையாடல், ரிடெம்ப்டிவ் டயலாக், ரிடெம்ப்டிவ் ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ்ங்கிறது பிளாங்க் செக் கிடையாது. பரலோக மந்திரத்தில் வருது பார்த்தீங்களா? நாங்கள் எங்களுக்கு எதிராக குற்றமும் பாவமும் செய்தவர்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும். இட் இஸ் கண்டிஷனல். அது ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. அதே போல மாதே, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்ப்பிடேன். சமாதானமாக அமைதியாக போ, அமைதியாக போ, இனிமேல் பாவம் செய்யாதே. இது 2வது பாவம், இயேசுவுக்கு பெரிய பாவம். 5 பாவம் பெரிய பாவம் உண்டு. இன்னைக்கு 3ஓட நிறுத்திக்கலாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடக்கூடாது. திருவிழானாலும் அளவோட பேசணும் இல்லை. 3வது பாவம் முக்கியமான பாவம்னு பட்டுன்னு சொல்லுங்களேன். 5 செகண்ட்ல சொன்னீங்கன்னா 5000 ரூபா இல்லை, 10,000 ரூபாய் பரிசு. 5 செகண்ட், சரி 10 செகண்ட், 10,000 ரூபாய் ஃபாதர்ட்ட கொடுத்துருவோம். 1000 ரூபாய் கொடுத்துருவோம் பார், அவர் ஜெயித்தவங்க வாங்கிக்கணும். 3வது பெரிய பாவம், இயேசுவனுடைய பார்வையில் 3வது பெரிய பாவம். கமான், என்ன பார், கேட்டிகிசன்லாம் அங்கே நடக்குது இல்லையா? நடக்குதா? ஒரு சும்மா கெஸ் பண்ணுங்கள். நாம செய்யற பாவத்தை அடுத்தவங்க தலையில போடுறது. கேட்கல, சரி என்ன சொன்னாங்க?
நாம் செய்யக்கூடிய குற்றத்தை அடுத்தவங்க தலையில சுமத்துறது. அது ஆமாம், அது நவீன பாவங்கள், பழைய பாவம் தான், நவீன பாவத்தில் ஒன்று தான். மூன்றாவது குற்றம் அப்படி பாவம் என்பது இயேசு அதிகமாக திட்டினது பரிசேயர்களை. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அவர் சுட்டி காட்டிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? விதைக்கவன் விதைக்க சென்றான், என்ன விதைக்கவன் விதைக்க சென்றான், காய்க்காத அத்திமரம், தாளந்து உவமை. இது எல்லாமே என்ன சொல்லுது? விதைக்கிற உவமையா இருக்கட்டும், காய்க்காத அத்திமரமாக இருக்கட்டும், தாளந்து உவமையாக இருக்கும், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற திறமைகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது இயேசுவை பொறுத்தவரையில் பெரிய பாவம், குற்றம். என்னைக்காவது பாவ சங்கீர்த்தனத்தில் சொல்லியிருக்கீங்களா? ஃபாதர், என்ன நான் நினைச்சா நான் 90 மார்க் வாங்க முடியும் ஃபாதர், ஆனால் என் சோம்பேறித்தனத்தினால எனக்கு 48 தான் கிடைச்சிது இப்படின்னு என்னைக்காவது எத்தனை பேர் நீங்கள் பாவ சங்கீர்த்தத்தில் சொல்லியிருக்கீங்க? நான் நினைச்சா நீட்டு பாஸ் பண்ணியிருக்க முடியும் ஃபாதர், ஆனால் காலையில் எழுந்திருக்கிறதுக்கே 8 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், சோம்பேறித்தனம் அப்படின்னு யாராவது பாவ சங்கீர்த்தனை சொல்லியிருக்கீங்களா? சொல்றது கிடையாது. இயேசுவை பொறுத்தவரையில் இது தரப்பட்டு இருக்கிற தாளந்து ஓமை ரொம்ப அழகான ஓமை. பிள்ளையெல்லாம் கொஞ்சம் பிந்தி எழுங்கிறவங்க, சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் உள்ளத்துல இது சாதாரண பாவம் இல்லம்மா, பெரிய பாவம் இயேசுவை பொறுத்தவரையில். அதில் இயேசு அழகாக சொல்கிறார் அந்த தாளந்து உண்மையில், ஒருத்தர் எல்லாரையும் சமமா இல்லைம்மா. ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 3, ஒருத்தருக்கு 1. ஆனால் ஒன்றை கூட கொடுக்காமல் ஒருவரை கூட ஆண்டவர் விடல. எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல். இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்றேன். இந்த ஊரை வளர்க்கறதுக்கு இந்த கதை உதவக்கூடும். அந்த காலத்தில் நீங்க ஒரு கதை கேட்டிருப்பீங்க, என்னது இந்த முயல் ஆம கதை. சரியா? முயல் ஆம கதை. அந்த கதையை கொஞ்சம் மாத்தி குயிக்கா சொல்றேன் வேகமா. இங்க திருவிழாவுக்காக ஃபாதர் போட்டி வைக்கிறார். நம்ம கற்பனையா நினைச்சுக்குங்க. எங்க போய் சேரணும்? கருங்கல் போய் சேரணும்னு வச்சுக்கிடுங்க. இந்த ரெண்டும் எங்க போய் சேரணும்? கருங்கல் போய் சேரணும். விசில் அடிச்சு இங்க இருந்து ஆரம்பிச்சாச்சு. எங்க இருந்து? மயிலோட்டில இருந்து ஆரம்பிச்சாச்சு. இங்க இருந்து நேரம் போனா கோழிப்பொருளை தானே வரும்ல. சரி, கோழிப்பொருளைன்னு வச்சுக்கோங்க. கோழிப்பொருளையில போய் சேரணும். ஓடி போன முயல் அந்த இறக்கம் தாண்டி வயலும் குளமும் வரும் பார்த்தீங்களா? அது பார்த்ததும் பின்னாடி பார்த்தா ஆமைய காணல. அதனால ஒரு மரத்தடியில் உட்காந்துருச்சு. உட்கார்ந்த முயல் தூங்கிடுச்சு. ஆமை மெதுவா மெதுவா போய் கோழி போயிடுவேல. அங்கேயும் ஒரு முக்கிய இது ஒரு கோயில் தான் நான் நினைக்கிறேன். அங்க போய் சேர்ந்துருச்சு. இப்ப ஜெயித்தது யாரு? யாரு? ஆமை. பாடம் என்ன? எவ்வளவுதான் திறமசாலியா இருந்தாலும் கவனக்குறைவாக இருந்தால் தோத்து போயிருவீங்க, இழந்துருவீங்க. இதான் இந்த லெசன். இப்போ முயலுக்கு பயங்கர ஷேம், ஷேம் ஷேம் பப்பி ஷேம். உடனே ஆமைக்கு டேய் இன்னொரு வாட்டி ஓடலாமா அப்படின்னு சவால் விடுது. எங்க இருந்து? இன்னொரு வாட்டி ஓடலாம், ஓடி பார்ப்போம். ஓ ஆமா, பாவம் பாவம், சரி ஓடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடுவோம் அப்படின்னு சொல்லு. இந்த முறை ரொம்ப ரொம்ப கவனமா ஃபாதர் டேவிட் விசில் அடிச்சதும் மின்னல் வேகத்தில் யார் வந்துட்டாங்க? முயல் சேர்ந்துட்டாங்க. 5 மணி நேரம் கழிச்சு தான் ஆமை சேருது. இதனுடைய பாடம் என்ன? யார் திறமைசாலியோ அவங்க ஜெயிப்பாங்க. யார் திறமைசாலியோ அவங்க ஜெயிப்பாங்க. இப்பதான் 3வது ஆண்டவர் ஏதாவது ஒன்று கொடுக்காம யாரையும் விடலைங்கிறதுக்காக ஒருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் விடவில்லை, எல்லோரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ இந்த ஆமை சொல்லுது மெதுவா முயல்கிட்ட, எப்பா முதல் ரவுண்ட்ல நீ தோத்து போன, நீ செகண்ட் ரவுண்டு கேட்ட, செகண்ட் ரவுண்ட்ல நீ ஜெயித்துட்ட, சரி ஒரு 3வது ரவுண்டு ஓடுவோமா அப்படின்னு கேட்குது. முட்டாள் முயலும் யோசிக்காம சரி ஓடலாமேன்னு சொல்லுது. இது லேசா சொல்லுது, இந்த முறை இந்த ரூட்டை கொஞ்சம் மாத்திக்கணும், நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. ரூட்டை மாறணும், இந்த ரோடு வழியா போகாம ஒரு குளத்தை கடந்து போற மாதிரி ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுது. சரியா? எப்படி? ஒரு குளத்தை கடந்து போற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுது. நேரா இங்க இருந்து தொடங்கி அந்த கோழிப்போர் விலைக்கு கீழே ஒரு 2 குளம் உண்டு பார்த்துருது. அந்த குளத்துக்கு கரை வர முயல் மின்னல் வேகத்தில் ஓடி போகுது. குளம் வந்ததும் ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. ஏன்? முயலுக்கு
நீந்த தெரியாது. நீந்தும் ஆற்றல் முயலுக்கு இல்லை. நம்ம ஆமையாரும் மெதுவா 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 போய் குளத்துல இறங்கி எங்க போய் சேர்ந்துடுறாரு? கோழிப்போரில் மிக்கேல் ஒரு கோயிலுக்கு போய் சேர்ந்துடுறாரு. ஜெயித்தது யாரு? இது முக்கியமான பாடம், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். என்ன பாடம்? மிக மிக திறமையாளர்களாக தெரிகிறவர்களுக்கும் ஏதோ ஒரு திறமை இன்மை இருக்கும். ஒண்ணுமே இல்லைன்னு ஆம போல அப்பாவியா பாவமா இருக்கிறவங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் ஏதேனும் ஒரு தரித்துவமான ஆற்றலை வைத்திருப்பார். இந்த உலகில் ஏதோ சில திறமைகளை, சில ஆற்றல்களை வைக்காமல் ஒருவரை கூட ஆண்டவர் படைக்கவில்லை என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்றால் அந்த படைப்பினுடைய மகத்துவம் புரியும். இப்ப ஆமையா இருக்கிறத பற்றி யாராவது வெக்கப்படலாமா? வெக்கப்படக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒன்று நீ கண்டுபிடிக்கணும். போட்டி முடிஞ்சதா இல்லையா? போட்டி முடிஞ்சதா இல்லையா? இதுதான் மயிலோட்டுக்கு இன்னைக்கு தேவையான 4வது போட்டி. நான் வாழ்க்கையில எல்லாருக்கும் சொல்ற போட்டி. இப்போ கோழிப்போர் விலையிலேருந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. யார்? ஆமையும் முயலும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. சரி, 3 ரவுண்டு நம்ம போட்டியா ஓடணும், உனக்கும் எனக்கும் போட்டி. 4வது ரவுண்டு நம்ம ஏன் சேர்ந்து ஓடக்கூடாது அப்படின்னு பேசி அதே குளத்து ரூட்டு தான், கோழிப்போர் விலையிலிருந்து குளம் வரைக்கும் வரது வரைக்கும் முயலுக்கு மேல ஆமை ஏறிக்குது. சரியா? முயலுக்கு மேல ஆமை ஏறிக்குது. குளத்தை கடக்கிறப்போ ஆமைக்கு மேல முயல் ஏறிக்குது. 2 பேரும் ஒரே நேரத்தில் வெற்றி பெறுறாங்க. எவ்வளவு அழகான கவிதை இல்ல? இதுதான் கவிதை. திறமை இல்லாதவர்களைப் போல் இருக்கிறவரிடமும் ஏதோ ஒரு திறமையை ஆண்டவர் வைத்திருப்பார். பெரும் திறமை இருக்கிறவர்கள் தெரிகிறவர்களிடமும் ஏதோ ஒரு இல்லாமையை இறைவன் வைத்திருப்பார். அந்த இருக்கிறவர்களும் இல்லாதவர்களும் ஒன்றை ஒன்று இணைக்கிற பொழுது, பகிர்ந்து கொள்கிற பொழுது இருவருமே ஒரே நேரத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அந்த பகிர்தல், இணைவு அது இன்னைக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் நவீன அடிமைத்தனம் என்பதனுடைய முதல் அடிமைத்தனம் அதீத தனி மனிதத்துவம். நான் மட்டும் போதும். இப்ப என்ன கேட்பாங்க, ஃபாதர் இப்ப மணலிக்குழுல மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நீங்க அதை எடுத்து செய்வீங்களான்னு கேட்பாங்க. ஐயோ சாமி ஆள விடுங்க, செய்யவே மாட்டேன், எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்? அன்றைக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, போலீஸ் கேஸ் வந்தாலும் பரவாயில்லை, அடிபட்டாலும் பரவாயில்லை என்று வீதியில் வந்து நிற்பதற்கு ஒரு பெரும் மக்கள் கூட்டம் இருந்தது. இன்னைக்கு இருக்குதா? இருக்குதா? இல்லை. நமக்கு எதுக்கு பிரச்சனை? நமக்கு எதுக்கு வம்பு? ஏன் நான் மட்டும் வளர்ந்தால் போதும். அதீத தனி மனிதத்துவம், என் வளர்ச்சி, என் குடும்பம், என் சிறப்பு, என் உயர்வு என்பதுதான் நவீன அடிமைத்தனத்தினுடைய ஒரு வேர் மூலம் அல்லது நதி மூலம் என்றால் அதீத தனி மனிதத்துவம். நேற்று முன்தினம் கூட நம் திருச்சபை நடத்துகிற பள்ளிகள், அந்த பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி போராட்டம், அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் கோட்டாறு, குளித்துறை, மலங்கரா, மலபார், சிஎஸ்ஐ எல்லாரும் சேர்ந்து இந்த பள்ளிகளில் வேலை செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களை வைத்து ஒரு பெரிய கூட்டம். ஃபாதரும் வந்திருந்தார். ஏறக்குறைய 2000 பேர் வந்திருந்தாங்க. ஆனால் உண்மையில ஏன் மனசே ரொம்ப நொந்து போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? இதுல கணக்கு எடுத்திருக்காங்க. ஃபாதர் டாமினிக் கடாட்சதாஸ் கணக்கு எடுத்திருக்கார். லீவு, இந்த போராட்டம், இந்த கோரிக்கை கூட்டத்திற்கு வரதுனால அவங்களுக்கு லீவு. வரவேண்டியதுல கரெக்டா 152 பேரு எங்க நின்றுருக்காங்க தெரியுமா? பட்டுன்னு சொல்லுங்களேன். நாகர்கோயில்ல ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் இது கோரிக்கை கூட்டம். இவங்க எங்க நின்னாங்க தெரியுமா? சொல்லுங்களேன். போத்தீஸ் ஜவுளி மாளிகை, போத்தீஸ் ஜவுளி மாளிகையில் நின்றுருக்காங்க. உண்மையில் அதை கேட்டப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது இவங்க எல்லாம் 1 லட்சத்திட்ட சம்பளம் வாங்குறவங்க, 80,000 சம்பளம் வாங்குறவங்க. இதை மன வருத்தத்தோடு இந்த திருப்பீடத்தில் நின்று சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தோடு, எப்படி கிறிஸ்தவ சமூகம் என்பது சக மனிதர்களை பற்றி, எனக்கு நல்லது நடந்துருச்சா, ஃபைன், தட்ஸ் இனஃப், அது போதும். மற்றவங்களுக்கு நல்லது நடந்ததா, அவர்கள் உயர்ந்தார்களா, சிறந்தார்களா என்பதை பற்றி கடுகளவும் இல்லை. 2 நாட்களுக்கு முன்பு
விடுமுறை கொடுத்து ஏனைய சக ஆசிரியர்களின் நமது நிறுவனங்களின் உரிமைக்காக ஒரு கோரிக்கை போராட்டம் என்று அனுப்பி வைக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையை கற்றுத்தர வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள் எங்கே நின்றார்கள்? போத்தீஸ் ஜவுளி மாளிகையில் நின்றார்கள். நுகர்வு மோகம், கவர்ச்சி மோகம் என்பது ஒரு அடிமை, ஒரு சிறு அடிமைத்தனமாக எடுத்துக்கொண்டால் ஓகே, இட்ஸ் ஓகே, தப்பில்லை. நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா தெரியலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அடிப்படை இந்த மனித விழுமியங்களை விட்டுவிட்டு நாம் விலகி நிற்கிறோம் அல்லவா? எனக்கு நல்லது நடந்து விட்டது, அது போதும், அதை கடந்து எனக்கு தேவையில்லை என்கின்ற மனநிலை தான் இன்று இருக்கிற பல்வேறு வீழ்ச்சிகளுக்கு இதனுடைய நீட்சியாகத்தான் நம்ம பார்க்கலாம். இதே செய்றீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அது அடிப்படையில் சரியா தவறா என்கின்ற கேள்வியை கேட்பது இல்லை. அது அறம் சார்ந்து சரியா தவறா என்று கேட்பது இல்லை. மேற்குலையில் ஐரோப்பிய உலகத்தில் இன்று திருச்சபை ஏறக்குறைய மங்கிவிட்ட ஒரு திருச்சபையாக இருக்கிறது. காரணம், சமூகம் செத்து போய்விட்டது, அறம் செத்து போய்விட்டது. ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள், கேட்டா எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க என்ன சொல்றது? பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள், கேட்டால் எங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாரல் ரிலேட்டிவிசம். இந்த மாரல் ரிலேட்டிவிசம் என்பது எங்கிருந்து புறப்படுகிறது என்றால், நான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அதுக்கு வசதியா இருக்கு, எனக்கு அது திருப்தியா இருக்கு, என்னுடைய திருப்தியினுடைய அடிப்படையில் அறம், ஒழுக்கம், உயர்வு அனைத்தும் முடிவு செய்யப்படுவதும் அனைத்தும் தீர்மானிக்கப்படுவதும் இந்த உலகம் சீர்குலைந்து போவதற்கான அடிப்படைகள். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இளையர்களும் உங்களுக்காக ஒன்றே ஒன்று, மிகப்பெரிய ஒரு அறிஞர், சமகால அறிஞர், இந்த ரெண்டையும், அதீத தனி மனிதத்துவம், சக மனிதர்கள் மீது அக்கறையின்மை, மூன்றாவதாக அன்கிரிட்டிக்கல் சரண்டர் டு டெக்னாலஜி என்று சொல்வார்கள். கேள்வி கேட்காமலேயே வருகின்ற, இன்ஸ்டாகிராம் வந்தா இன்ஸ்டாகிராம் வாங்கிக்கிறோம், ஃபேஸ்புக் வந்தா ஃபேஸ்புக், இதெல்லாம் நமக்கு தேவையா என்கின்ற கேள்வியை கேட்பதே இல்லை. அப்போ யுவால் நோவா ஹராரிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்வாரு, இந்த உலகம் மிகப்பெரிய பேரிடர்களையும் போர்களையும் மாபெரும் மனித அவலங்களையும் சந்தித்திருக்கிறது. ஆனால் ஒருபோதும் முற்றாக மனித இனம் தன்னை அழித்துக் கொள்ளுமோ என்கின்ற அச்சம் எழுந்ததே இல்லை, ஒருபோதும் எழுந்தது இல்லை. ஆனால் முதன்முறையாக இந்த மனித குலம் முற்றாக அழிந்து விடுமோ, இந்த மனித குலம் முற்றாக தன்னை அழித்துக் கொள்ளுமோ என்கின்ற அச்சம் எழுந்திருக்கிறது என்று எழுதுகிறார். ஏனென்றால் 2-3 காரணங்கள் தான். அதில் 2 நான் சொன்னதை போல அதீத தனி மனிதத்துவம், எனக்கு பிடித்திருக்கிறது எனவே சரி என்கின்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ரிலேட்டிவிசமும், இரண்டாவதாக கேள்வி கேட்காமல் ஒரு தொழில்நுட்பத்திற்கு நம்மை சரணடைத்து விடுவது. அதில் கொள்கை அறவரையறை இல்லை. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இன்னும் 2 ஆண்டுகளில் டிசைனர் பேபி செய்யலாம். எப்படி நம்ம ஒரு லோகோவை டிசைன் பண்றோமோ அதே போல நீங்க ஒரு டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேணும்னு, டேவிட்ட மாதிரி தலை வேணும், ஃபாதர் மாதிரி கண்ணு வேணும், இவங்கள மாதிரி காது வேணும், இவங்கள மாதிரி காது வேணும், நீங்க டிசைன் பண்ணலாம். இப்போ விஞ்ஞானம் இதை வாய்ப்பாக்கி தருகிறது என்பதற்காக அதை நாம் எடுக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒழுக்க வரையறை என்பது இல்லை, அற வரையறை என்பது இல்லை. இந்த அன்கிரிட்டிக்கல் சரண்டர் என்பது இருப்பதிலேயே ஆபத்தான பெரிய அடிமைத்தனம். எத்தனை பேர் நீங்க இன்னும் சொல்றாங்க, இன்னும் ஒரு 25 ஆண்டுகளில் அல்லது அடுத்த தலைமுறை பிறக்கிற போது தலை நேரா இருக்காது, இப்படிதான் இருக்கும். ஏன்? எப்ப பார்த்தாலும் மொபைல் போன், எப்ப பார்த்தாலும் மொபைல் போன். இப்படி தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகி இது தேவையா இல்லையா, எந்த இடத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அளவுகோல் இல்லாமல் போனது என்பது நம்மை அடிமைப்படுத்தி அழித்துவிடும், முற்றாக அழித்துவிடும். மூன்றாவதாகவும் நிறைவாகவும் இறைவனில்லாத ஒரு இதயம், இறைவனில்லாத ஒரு உலகம். இது ஒரு நவீன அடிமைத்தனங்களில் மோசமான அடிமைத்தனம். இந்த இடத்தை பார்த்து திருப்பு இடத்தில் நின்று கவலையோடும் ஒரு வகையான ஆதங்கத்தோடும் கேட்கிறேன். பெரியவங்க 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசையோடு மறைக்கல்விக்கு சென்றதை போல இன்று இளம் பிள்ளைகள் மறைக்கல்விக்கு நாம் செல்கிறோமா? இல்லை, இல்லை, உண்மையிலேயே இல்லை. ஆமாவா இல்லையா? அது ஒரு பெரிய சுமையா நினைக்கிறோம். ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க. ஏனென்றால்
வாழ்வின் எல்லை வரைக்கும் உங்களுக்கு வழித்துணையாக வரப்போவது நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற இந்த அடிப்படைகள் தான், மதிப்பீடுகள் தான், விழுமியங்கள் தான். தகவல்கள் சேர்த்து கொள்ளலாம், எம்டெக் படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம், ஐஏஎஸ் கூட படிச்சிடலாம், அதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். அறம் கற்றுக்கொள்வதும் விடுமியங்கள் கற்றுக்கொள்வதும் ஒழுக்கம் கற்றுக்கொள்வதும் தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக வரும். அவை தேவையே இல்லை. கிரிக்கெட் ஃபைனல் இருக்குது, திருவிழா பூசை இருக்குதுன்னு சொன்னால் திருவிழா பூசையை விட எதுதான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். கிரிக்கெட் ஃபைனல் தான் முக்கியம் என்று நினைக்கிற ஒரு கவர்ச்சியின் ஒரு காலத்தில் வாழ்கின்றோம். நாம் விரும்புகிற ஒரு திரைப்பட நடிகரனுடைய திரைப்படம் வருகிறது என்றால் அன்று ஞாயிற்றுக்கிழமை பூசையை விட்டுக்கூட்டு கூட அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட்ட ஒரு காலத்தை பார்க்கின்றோம். இறைவன் இல்லாத உலகம், இறைவன் இல்லாத இதயம் என்பது நவீன உலகம் சந்திக்கின்ற பேரிடர் பேராபத்துக்களில் ஒன்று. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்று உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. காரணம், கிறிஸ்தவத்திற்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு என்பது பழைய அடிமைத்தனங்களின் தொடர்ச்சியை புரிந்து கொள்வதும், அந்த தொடர்ச்சி எப்படி புதிய அடிமைத்தனங்களாக அதீத தனிமனிதத்துவம், திருந்தா மனம், தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாதல், பிறரை மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாமல் இன்றும் தான் என்கின்ற அகம்பாவத்தோடும் ஆணவத்தோடும் தொடர்தல், இவற்றையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மயிலோடு திருச்சபை உண்மையில் வருகின்ற பொழுது இந்த வண்ண விளக்குகளை பார்த்தபோது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பொதுவாக ஃபாதர்ஸில் நிறைய பேர் இந்த வண்ண விளக்கு ஆடம்பரெல்லாம் பிடிக்காது. உங்கள் ஃபாதருக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தோஷமாக எல்லாரும் இருக்கட்டுமே. இது எப்போ கற்றுக்கிட்டேன்னா அதை சொல்லி முடிச்சிடுறேன். இது எங்கே கற்றுக்கிட்டேன்னா, இந்த சகாய நகர்னு ஒரு படூர்னு யாரோ இங்கே போய் 108 பேரில் ஒரு ஆள் படூர், அந்த படூர்னா சகாய நகர் தெரியல உங்களுக்கு, இந்த திக்கணங்குடி பக்கத்தில். அங்கே தான் நான் பங்கு ஃபாதராக இருந்தேன் 92லேருந்து 95 வரைக்கும். அப்போ பயங்கரமான புரட்சியாளர் நான், பயங்கர இப்போ பேசுகிறத விட பயங்கர ஆவேசமாக பேசுவேன். ஏதோ நம்ம ஒரு ஊருக்கு போயாச்சுன்னா ஒரு மாதத்துலேயே ஊரை தலைகீழாக மாற்றிடலான்னு நினச்சிட்டு போவோம்ல, அப்படி ஒரு வயசு இருக்கும். இந்த ஊரை நம்ம சொல்கிற மாதிரி கொண்டு வந்துடலான்னு அப்படி ஒரு நினைப்பில் போய் பிரசங்கம், ஃபஸ்ட்டு பிரசங்கம் சகாயநகரில் அடி 45 நிமிஷம் தீ பறக்கிற பிரசங்கம். தீனா சாதாரண தீ இல்லை, அக்கிரமத்தின் சங்கிலிகளை அறுத்து விடு, அழுத்தி இருக்கும் நுகத்தடிகளை இறக்கு, ஊன் அப்படி இறைவாக்கினர்கள் அத்தனை பேரையும் கோடிட்டு காட்டி பிரம்மாதமான ஒரு பிரசங்கம். முடிஞ்சவரை எல்லாரும் வந்து நம்மளை பாராட்டி சொல்லுவாங்கன்னு நினச்சோம். ஒருத்தரும் பாராட்ட வரல. மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு வயசான தாத்தா வந்தார், கொஞ்சம் கூன், ஹன்ச்பேக். அப்போ சரி அவராவது வந்து நமக்கு ஒரு நல்லது சொல்ல வாராருன்னு அவரா வாங்க வாங்க ஐயான்னு சொன்னால், சாமி ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியலன்னாரு. நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். ஏன்னா ஏதோ ஒரு பஞ்ச் வருதுன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு நிறைய பிரச்சனை பார்த்துக்கிடுங்க. உடம்புல நிறைய பிரச்சனை, மனசில் நிறைய பிரச்சனை, வீட்டில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வரான் சாமி. கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வரோம். இங்கே வந்தால் புதுசாக நீங்கள் பல சவாலெல்லாம் சொல்கிறீங்க. எங்களால் முடியாது சாமி, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட சரி, மனசுக்கு கொஞ்சம் தேத்திக்கிட்டு போய் டீ சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சா, கடைசியில் பொலேர்னு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டு போனார் பாருங்க, மறக்கவே முடியாது. அவர் உயிரோட இல்லை, பருவத்தில் இருப்பார். முடிஞ்சா கொஞ்சம் ஆறுதலாக பேசுறதுக்கு கற்றுக்கிடுங்க சாமின்னு போயிட்டே இருந்தார். 10 ஆண்டு காலம் குருத்துவ படிப்பு கற்றுத்தராத ஒரு படிப்பை பனை ஏறி ஓய்வு பெற்ற ஒரு சாதாரண முதிய தொழிலாளி பெரியவர் எனக்கு சொல்லிவிட்டு சென்றார். குடும்பத்திலையும் வீட்டிலையும் மனசுலையும் நிறைய பிரச்சனை, கோயிலுக்கு வர்றது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு வரோம். இங்கே வந்தால் புதுசாக சவாலெல்லாம் சொல்லி எங்கள் தலையிலையும் இதயத்திலையும் சுமைகளை ஏற்றி வைக்காதீங்க, முடிஞ்சால் ஆறுதலாக பேசுறதுக்கு கற்றுக்கிடுங்கன்னு போனார். பார்த்தீங்களா, அன்னைக்கு நான் கற்றுக்கிட்டது தான். மக்களுக்கு ஆவேசம் ஊட்டுவதல்ல ஒரு அருட்தந்தையின் பணி, மக்களுக்கு ஆறுதல் அறிவுறுத்துவதும் ஆறுதல் கொடுப்பதும் தான் முதல் பணி. அதன் பிறகு தேவை என்றால் இறைவாக்கு ஆவேசங்கள் நாம் ஏற்றிக்கொள்ளலாம். அதனால் திருவிழா நல்லா கொண்டாடுங்க. வரப்போவே சந்தோஷமாக இருந்தது. அங்கே இருந்து நல்ல ஒளி விளக்காக சிறப்பாக சீராக பார்த்தது மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு 34 ஆண்டுகளுக்கு பிறகு மயிலோட்டில் ஒரு திருப்பலி நிறைவேற்றி நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன். பொதுவாக கோட்டார்மறை மாவட்டத்தில் ஒருத்தர் பூசை வைப்பாங்க, ஒருத்தர் பிரசங்க வைப்பாங்க. இங்கே இருக்கிறவங்கலாம் சாதாரண ஃபாதருங்க கிடையாது. ஃபாதர் சூசமாணிக்க ரொம்ப பெரிய ஆள்,
நம்ம அங்கே தாடி வச்சுட்டு ஃபாதர் இருக்கார். அவர் அந்த சபைக்கே தலைவராக ஒரு பெரிய அவர் வந்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டின ஆன்மீகத்தை தந்த ஒரு ஃபாதரு. பக்கத்தில் இருக்கிறவர் போப்பாண்டவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர். ஆமாம், இத்தாலியில் 24 வருஷமாக அவர் இத்தாலியில் தான் இருக்கார். இவங்கெல்லாம் இருக்கிற நேரம் என்ன பூசையும் பிரசங்கம் வைக்க சொல்லாதீங்க ஃபாதர் அப்படின்னு டேவிட்ட சொன்னேன். இல்லை ரெண்டே நீங்களே வச்சுக்கிடுங்க, நீங்கள் சுமாராக பாடுவீங்களே, எனக்கு வயசாயிட்டு வாய்ஸெல்லாம் இப்போ வராது அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. ஆனாலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, மணலிக்குழி விலைக்கு உதவியாக நின்ற மக்களின் ஒரு ஊரில் வந்து 9ஆம் திருவிழா திருப்பலி நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முளமூட்டில் நான் சின்ன ஃபாதராக முதல் வருஷம் அப்போ வந்து திருவிழாவுக்கு ஒரு 3ஆம் 4ஆம் திருவிழான்னு நினைக்கணும், முக்கிய திருவிழாவுக்கு வரல, வந்து பூசை வைக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை இந்த மயிலோட்டில் எந்த அழுக்கும் ஒட்டடையும் இல்லாத ஒரு நல்ல கோயிலில், அதை விட ரொம்ப என்னன்னா உண்மையிலேயே இந்த உடுப்பிற்கு பற்றியெல்லாம் சில கோயிலுக்கு போனால் போடவே முடியாது, தொற்று நோய் வந்துருங்கிற அளவுக்கு இங்கெல்லாம் அழுக்காக இருக்கும், அவ்வளவு அழுக்காக இருக்கும். ஆனால் ஃபாதர் டேவிட் வந்து அப்படி சுத்தமாக வச்சுருந்தா. அப்படி எடுத்து போடுறப்பவே அப்பா, மயிலோட்டில் வந்து பூசைக்குள்ள உடுப்பு போடுற நேரம் மனசில் எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாமல் அந்த உடுப்பை போட முடியும்னு எல்லாமே சிறப்பாக இருந்தது. திருவிழா நல்லா இருக்கட்டும், உங்கள் ஊர் நல்லா இருக்கட்டும், சிறப்பாக இன்று போல் என்றும் இன்னும் சிறப்பாக நீங்கள் உயர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம் எல்லோரும். ஆமென்.